மதுரை கண்ணாடி மாளிகை ஜோதிடர் தெரிவிக்கும் திருமண பொருத்தத்தில் ஒரு முக்கியமான தகவல். ஆண் பெண் இருவர் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்க்கிறார்கள். அது ஜோதிடர்கள் மூலம் 10 பொருத்தம் ஆண் பெண் ஜாதக அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. பொருத்தத்தில் பார்த்ததில் திருப்தியாக உள்ளது. பிறகு இருவர் ஜாதகத்தில் ராசி கட்டம் அம்ச கட்டம் பரிசீலிக்கப்படுகிறது. பொருத்தத்தில் அம்ச கட்டத்தை முக்கியமாக பரிசீலிக்க வேண்டும். இருவர் ஜாதகப்படி நடக்கும் தசாபுத்தியினுடைய அமைப்புகளை தீர்க்கமாக பரிசீலிக்க வேண்டும். பரிசீலனை செய்யும் காலத்தில் தசாபுத்தி கோச்சார நிலையில் திருப்தியாக உள்ளதா என்று பரிசீலனை செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் இருவர் ஜாதக அமைப்பும் திருப்தியாக சந்தோஷமாக உள்ளது என்று, நல்ல ஜாதகமாக உள்ளது என்று வந்த நபருக்கு தெரிவிக்கப்பட்டது. பொருத்தம் இருந்தாலும் இது நடைபெறுமா அல்லது ஏதாவது தடைபெறுமா என்று சாமக்கோளின் அடிப்படையில் பிரசன்னம் பார்க்க வேண்டும். சாமக்கோள் தடுத்தால் இந்த திருமணம் நடைபெற வாய்ப்பில்லை. தடையில்லாமல் இருந்தால் நன்றாக உள்ளது என்று கூறி இருவரும் பேசி முடிக்கலாம். பிறகு இப்போது ஜாதகம் பார்த்து வந்த நபர் என்னிடம் எந்த நட்சத்திரம் அமையும் என்றும் எந்த ராசியில் அமையும் என்றும் அதை எழுத்து மூலம் எழுதி கொடுக்கும்படி கேட்கிறார்கள். ஏற்கனவே பொருத்தம் பார்த்து தெரிவிக்கப்பட்டது, அது வேறு நிலை. இதற்கு தனியாக அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு 2 நாள் சென்று வரும்படி சொல்லி அனுப்பிவிடுவேன். பிறகு அவர்களை வரவழைத்து இந்த ஜாதகருடைய என்னிடம் வந்த நபர் மணமகன் விட்டார். இந்த மணமகன் ஜாதகத்தை பரிசீலித்து வரும் பெண் எந்த ராசியில் அமையும், எந்தெந்த நட்சத்திரத்தில் அமையும் என்று தீர்க்கமாக அவைகளை ராசியது நட்சத்திரம் என்ன என்பதை எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு கொடுத்து வருகிறேன். இந்த நிலைப்பாடு ஆராய்ச்சி நான் கொடுத்த அந்த புள்ளி விவரம் 95% உறுதியாக உள்ளது. இந்த ஆண் பெண் ஜாதகப்படி பரிசீலித்து வரும் கணவர் இந்த நான் கூறிய நட்சத்திரம் ராசியை தவிர எந்த நிலையிலும் மாறுபட்டு கண்டிப்பாக திருமணம் நடக்காது, நடந்தது இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான தகவல். அதாவது மணமகன் பிறந்த ஜாதகத்தை வைத்து இந்த ஜாதகத்திற்கு வரும் மனைவி இவர் ஜாதகப்படி சனி திசையோ புதன் திசையோ சந்திர திசையிலோ பிறக்க மாட்டார்கள், பிறக்க முடியாது.
இது இந்த விவரம் 95 நபர்களுக்கு உறுதியாக உள்ளது. அப்படி ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் நான் கூறிய அந்த சனி திசை, புதன் திசை, சந்திர திசை இதில் ஏதாவது ஒரு திசையில் தசையில் அந்த பெண் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை முறை, உறவு முறை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஆனால் நான் தெரிவித்த அந்த 3 ராசியில் கண்டிப்பாக பிறக்க மாட்டார்கள். ஏதேனும் ஒரு சில ஜாதகங்கள் தவறி அவர்கள் அமைத்து விட்டால் ஒரு நிலையான சந்தோஷமான நிலை ஏற்படாது. எனவே எனக்கு என்னிடம் வரும் வாடிக்கையாளருக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் அமையும் என்றும் எந்த ராசி உறுதியாக அமையும் என்றும் தொடர்ச்சியாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து வருகிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் எனது செல் எண் 73 33 33 82 86 மதுரை